ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை மீண்டுமாக நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு பேசிக்கொண்டே வருகிறார். இந்த நாளிலே அவர் நமக்கு செய்கிறதான பேசுகிறதான வார்த்தையை கவனித்து கேட்போம். அவர் நம் வாழ்க்கையை அது அதிகமாய் மாற்றுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், அந்த வார்த்தை என் வாழ்வை மாற்றுகிறது, மாற்றி அமைக்கப் போகிறது என்று நம்புகிறீர்கள்? அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் அது நடக்கும். ஹல்லேலூயா. எந்த விதமான மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தை 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இதைத்தான் இந்த மாதத்திலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் சொன்னாரே, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்தவைகள் போல அல்ல. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க கூட என்ன செய்ய வேண்டாம். ஏனென்றால் இது புதிய காரியம். இது என்னது? அது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அதை குறித்து நான் திரும்ப விளக்கி சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆகையினாலே நீங்கள் நினைக்கிறது போல அல்ல, உங்கள் வாழ்விலே புதிய புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். எனக்கு தெரிந்த அளவுக்கு அநேகருடைய வாழ்விலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அநேகருடைய வாழ்வில் நீங்கள் அதை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். புதிய காரியங்களை செய்கிறார், புதிய துவக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் நமக்கு உறுதி செய்யும் வண்ணமாக இந்த வாரத்தில் நிறைய காரியங்கள் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் அதை பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். அது ஆல்ரெடி உங்களிடத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஆமென். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சரி, இப்போ வாசிக்க போகிறோம். வாசிங்கள். நாம் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தையை கவனியுங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே இதுவரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஆனா இப்போ ஒரு ஸ்பெஷலா ஒரு காரியத்தை அங்க எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, வாசிங்க. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. வனாந்தரம் என்றால் நமக்கு தெரிந்த அளவுக்கு நீங்க என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்க? சொல்ல முடியுமா? வனாந்திரம் என்றால் யாராவது ஒருவர், வனாந்திரம் என்றால் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம்லாம் வேணாம். நார்மலாக வனாந்திரம் என்ன? தண்ணி இல்லாதது, அப்புறம் மரம் வராதது. ரைட், ஓகே. அப்புறம் வனாந்திரம் என்றால் நம்ம ஒரு பாலைவனத்தை நம்ம எப்பொழுதுமே மைண்டுக்கு என்ன செஞ்சுருவோம்? கொண்டு வந்து விடுவோம். அப்படி தானே? மணல் நிறைந்த இடம், அப்புறம் சொன்ன மாதிரி தண்ணி கிடைக்காத இடம், இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக அங்கே எழுதுகிறாரு, வனாந்திரம், ஆங்கிலத்தில் வில்டர்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர
வெளியிலே அவாந்திர வெளியிலே, அவாந்திர வெளி தான் பாலைவனம். அவாந்திர வெளி தான் என்னது? பாலைவனம். மணல் நிறைந்த இடம், சூடு நிறைந்த இடம், தண்ணீர் இல்லாத கஷ்டங்கள் உண்டு, குடியிருப்பு அவ்வளவு இருக்காது. அந்த இடம் அது வனாந்திரம் என்று சொல்லும்போது அது பார்க்க ரொம்ப அழகு நிறைந்ததாக கூட இருக்கும், எல்லாரும் விரும்பத்தக்கதாக இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? அவர் அருமையாக சொன்னார், பயிர்கள் விளைவிக்கிறதற்கு ஏது அல்லாத ஒரு நிலமாக இருக்கும். அப்படின்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு இடம். ஒரு அழகான மலையை பார்க்கிறோம், நம்ம இயற்கை காட்சிகளை பார்க்கிறோம், ஆஹா என்ன அழகாக இருக்கிறது, அங்கே போனால் நல்லா இருக்குமே, அங்கே போனால் கிளைமேட் நல்லா இருக்குமே, நல்ல ரிலாக்ஸான மூடு இருக்குமே, எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இருந்து பிழைக்க முடியுமா என்றால் என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாது. போதுமான தண்ணீர் இருக்குமா? இருக்காது. தண்ணீர் இருந்தாலும் பிரயோஜனத்திற்கு ஏற்பட்டதாக இருக்குமா? இருக்காது. பயிர் செய்ய முடியுமா? பயிர் செய்ய முடியாது. அப்படின்னா சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொன்னால் விவசாயமே கிடையாது. அப்படின்னா நம்ம என்னத்தை, அதை எதை வைத்து அந்த விவசாயத்தை சாப்பிட்றது மட்டும் இல்லை, எப்படி வணிகமும் பண்ண முடியும்? அவனால் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன். வனாந்தரத்திலேயோ அவாந்தர வெளியிலேயோ ஏன் அவர் வழியை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் நேரிட்டது? அவாந்தர வழியிலே அவர் தண்ணீர் ஆறுகளை உண்டாக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? அவர்தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்து முடித்திருக்கிறார் அல்லவா? முதலாம் அதிகாரம் ஆதியாகமம் எடுத்து பார்த்து விட்டால், முதலாம் நாள் இப்படி இருந்தது, இரண்டாவது நாள் இதை படைத்தார், மூன்றாம் நாள் அதை செய்தார், நான்காவது நாள் அதை செய்தார், ஐந்தாவது ஆறாவது நாட்கள் இவைகளையெல்லாம் படைத்து முடித்தார், ஏழாம் நாள் இவைகளையெல்லாம் பார்த்தார், தேவன் நல்லது என்று. சத்தமாக சொல்லுங்க. அப்புறம் இப்போ உங்களுக்கு எனக்கு மாத்திரம் ஏன் அவர் இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது? அவர் மனுஷனை அழகாக படைத்தார், அற்புதமாய் படைத்து அவன் குடியிருப்பதற்காக எல்லா விதமான வசதிகளோடு அவர் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை அவர் ஏற்படுத்தி அதில் ஆடும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து அற்புதமாக வாழ வைத்தார். அந்த தோட்டத்தை செழிப்பாக்குவதற்கு நதிகளை எல்லாம் உண்டாக்கினார். அதனுடைய நதிகளில் அதனுடைய நதிகளுடைய கரைகளில் ஏராளமான பொன் விளைந்தது, பெரிய பெரிய நல்ல விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் அதில் இருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவைகளையெல்லாம் தாண்டி இப்போ நல்ல அற்புதமாக தேவன் படைத்த இடத்திலிருந்து மனுஷன் என்ன செய்கிறான்? மைக்ரேட் ஆகி போகிறான். அவன் அங்கு இருக்க முடியாமல், இதைவிட இயற்கை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. தேவன் கொடுத்த நன்மையை விட, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை விட, சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை விட, ஆண்டவர் கொடுத்த நன்மையை விட, அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை பார்க்கிலும் இந்த உலகத்திலே வனாந்திரம் கொடுக்கிறதான பல வகையான சந்தோஷங்கள் அவனுக்கு வாழ்விலே பெரிதாய் மாறுகிறது. சந்தோஷங்கள் பெரிதாய் மாறுகிறது. இப்போ அங்கே போய் ஸ்டக் ஆகிட்டான். அங்கே போய் என்ன செஞ்சிட்டா? ஸ்டக் ஆகிட்டான். பாஸ்டர், இதை எப்படி நீங்கள் இவ்வளோ ஆதாரபூர்வமாய் சொல்லுகிறீர்கள்? அதனால தான் ஆண்டவர் வனாந்தரத்தில் செய்கிறாரா? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்கள். ஏப்பா இதை இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே, நான் தெரிந்து கொண்ட, சொல்லுங்க, நானே தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, என்னுடைய ஜனத்திற்கு தாகம் உண்டாயிருக்கிறது. சார் சொல்லுங்க, நானே தெரிந்து கொண்ட. இன்னும் 4வது வசனத்தை வாசிங்களேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். யாரு? உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு. நீ என்னுடைய
பார்வைக்கு எப்படி இருக்கிற? அருமையா இருக்கிற. அருமையானபடியால் கனம் பெற்றாய். என்ன செஞ்சிட்ட? பக்கத்தில் இருக்கிற சக விசுவாசியே நம்மளை மதிக்காத பொழுது, குடும்பத்தில் இருக்கிற யாரும் நம்மளை மதிக்காத பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியால் கனம் பெற்றாய். அடுத்தது, நானும் உன்னை சிநேகித்தேன். நானும் உன்னை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ லவ் யூ. என்னது? ஆமா, ஆண்டவர் சொல்றார், நானும் உன்னை சிநேகித்தேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சொல்லுங்க. ஆதலால் உனக்கு பதிலாக சரி, சிநேகித்தேன். ஓகேயா? இப்போ அந்த வசனத்துக்கு வாங்க. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு. நான் தெரிந்து கொண்ட இத்தனை விஷயம் இருக்கு. நீ என் பார்வைக்கு அருமை, நீ கனம் பெற்றாய். அடுத்தது என்னது? நான் உன்னை சிநேகித்தேன். இப்போ என்னது? நானே உங்களை என்ன செஞ்சிட்டேன்? வலை போட்டு தேடி கண்டுபிடிச்சேன். எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது உங்களை நான் தெரிந்து கொண்டு தேடி கண்டுபிடித்தேன். இந்த ஜனம் இப்பொழுது என்னவாக இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க பிரதர், கேளுங்க. என்னவா இருக்கு? தாகமா இருக்கிறது. ஆகையினாலே நானே எல்லாத்தையும் மன்னித்து நானே எல்லா பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டதுனால நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் உனக்கு வழிகளை நான் உண்டாக்குகிறேன். உனக்கு அவாந்தர வெளியிலே ஆறுகளை கொண்டு வந்து கொடுக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சாதாரணமாக யோசிங்க. ஒரு நாள் காலையில் ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் உள்ள நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் வெளியில் போகிறோம், அலுவல்கள் வேலையாகி வருகிறோம், செய்கிறோம். நமக்கு பாருங்கள், கரெக்டான டைமுக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டு சார் காலை டிஃபன் என்ன செய்யும்? கிடைக்கும். அதுக்கப்புறம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் என்ன செய்ய கிடைக்கும்? மதியான சாப்பாடு கிடைக்கும். இரவு நேரத்திலையும் அதுபோல தான் இத்தனை மணி வரைக்கும் தான் என்னது சாப்பாடுகள். 99% இதுதான் பொது மரபு நடைமுறை. அப்படி தானே? அந்த டைமில் நம்ம வாழ்க்கை பயணத்தை காலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். 6 மணிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. வீட்டில் இதெல்லாம் செய்கிறோம், இந்த சாப்பிட்றோம், இதை வரோம் போகிறோம். மத்தியானம் நம்ம வெளியில் இருக்கிறோம், நம்ம வெளியில் தான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அந்த நேரத்தில் கரெக்டாக 12:30 மணியில் இருந்து 3 மணிக்குள்ளே போனீங்கன்னா சாப்பாடு சத்தமாக சொல்லுங்கள் கிடைக்கும். ஆனால் எனக்கு நிறைய அலுவல்கள் இருக்குது, நிறைய வருமானங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்துட்டு நான் மெதுவாக போய் சாப்பிடலாம் என்று நான் நினைக்கும் பொழுது 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, மதிய சாப்பாடு என்ன செய்யாது? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் வேண்டினாலும் கிடைக்காது. சரி, இரவு ஒட்டுக்கா சேர்த்து சாப்பிட்ருவோம். அது வரைக்கும் அப்படி டீ குடித்து என்ன செய்வோம்? ஒப்பேற்றுவோம் அப்படின்னு போகிறோம். அந்த டைமில் தான் வியாபாரம் விறுவிறுப்பாகுது, 4 பேரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது, இதாகுது. கடைசியாக அப்படியே ஓடி தான் பார்த்துக்கலான்னு ஒரு 11:30 மணி ஆயிடுது, நைட்டு 12 மணி. அப்புறம் என்ன கிடைக்காது? சத்தமாக சொல்லுங்கள், என்ன கிடைக்காது? அதுவும் கடைசியில் டீயாவது கிடைக்குமா? கடையே முடிஞ்சுது. இப்படித்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை தன் பயணத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல், அது நன்மை என்றே உணராமல் பயணித்து அழகாக இருக்கிறதையும் கவர்ச்சிகரமாக இருப்பதையும் மேன்மையாக இருக்கிற வாழ்வை அவன் நம்பி என்ன செய்கிறான்? போய் அங்கே உட்காந்து மாட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயையோ இந்த நிலம் விளைச்சலுக்கு ஏதுவான நிலம் இல்லை. இந்த நிலம் என்னது? இது எனக்கு பசியை ஆற்றாது, என் தேவைகளை இந்த இடத்துல சந்திக்கப்பட முடியாது, நானோ என்னுடைய சந்ததியோ இங்கே இருந்தால் வாழ
முடியாது என்ற கட்டத்தை அடைந்திருக்கிறாய். அதை அடைந்து அப்படியே என்னை போன்றவர்களால் இருப்பாங்கன்னு சொன்னால் எனக்கு பொதுவாகவே எனக்கு ஒரு எண்ணம் வரும். ஒருத்தர் ஒரு காரியத்தில் மாட்டி பிரச்சனைகள் ஆகிட்டாங்க, சரி அவங்க பண்ணதுக்கு தானே அனுபவிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, என்னாலையும் காப்பாற்ற முடியல. முந்தையெல்லாம் ஓடி ஓடி காப்பாற்றினேன், இப்போ அதுவும் முடியல, எனக்கு ரொம்ப டவுன் ஆகிடுது, என்னையை காப்பாற்றுறதுக்கு யாரும் காணோம். இப்படி எல்லாருக்கும் வாழ்க்கையில் அப்படி வருகிறது. அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க, உப்பை தின்னா தண்ணி குடிச்சு தானே ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுறது, செஞ்சதுக்காக நடக்குது, நம்ம வருத்தம் தான் படலாம். அப்புறம் சொல்லுவாங்க ஜெபம் வேணாம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், அது பாவம் பரிதாபமான ஒரு செயல் ஜெபம். ஆனால் ஜெபம் பண்ணால் அவன் சரியாயிருவான்ற என்ன விசுவாசம் கூட இல்லை. ஜெபம் வேணாலும் என்ன செய்வோம், பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, உதவி செய்ய முடியாது. அப்படி ஒரு கட்டத்தில் போய் மாட்டுகிற இந்த ஆண்டவர் பாருங்க, என்னை மாதிரி இல்லை, நம்மளை மாதிரி இல்லை. இது எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு துரோகம் பண்ணாலும், எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும், இதே 43ஆம் அதிகாரம் சொல்லுது கீழுள்ள வசனங்களில், என்னது, நீ உன்னுடைய பாவத்தினாலே நீ என்ன செஞ்ச, அது அது எங்க 24வது வசனமா, உன் பாவங்களினால் என்னை நீ என்ன செஞ்ச, சங்கடப்படுத்தி. நீ செய்யறது பாவத்தினால அவர் ரொம்ப சங்கடப்படுகிறார். நாளுக்கு நாள் டெய்லி சங்கடப்படுத்திக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் என்ன ஆகும், நம்மளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவோம். சங்கடப்படுத்தி அடுத்தது என்னது, உன் அக்கிரமங்களினால், உன்னுடைய ஒழுங்கில்லாமையினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். தினந்தோறும் வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிற. இவ்வளவு பண்ணாலும், இவ்வளவு செய்திருந்தாலும், இத்தனை வருஷம் ஓடினாலும், இத்தனை வருஷம் கழிச்சும் நம்மை பார்த்தோன்னு சொல்றாரு, நீ என் பார்வையில் அருமையாக இருக்கிறபடியால் கனம் பெற்றாய். நான் உன்னை என்ன செய்கிறேன், சிநேகிக்கிறேன். நானே உன்னை தெரிந்து கொண்டபடியினால் இப்போ நீ எங்கே இருக்கிறியோ, எங்கே வாழ முடியலன்னு நினைக்கிறியோ, எங்கே ஒன்று செய்ய முடியல நினைக்கிறியோ, எங்கே வளர்ச்சி அடைய முடியவில்லை என்று நினைக்கிறாயோ, எங்கே வெற்றி பெற முடியாது என்று நினைக்கிறாயோ, அந்த வாழ்வின் கட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்கே வழிகளை உண்டு பண்ணுகிறேன். அவாந்திர வழியிலே போய் மாட்டிட்டியா, உனக்கு அதே இடத்துல ஆறுகளை உண்டு பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கரந்தட்டி இருக்க வேண்டாமா? உன் வாழ்க்கை மாறணும்னு ஆசை இல்லையா? உணர்ச்சி வசப்படுகிற மாதிரியான செய்திகளை கேட்டு வேடிக்கை பார்க்காதங்க. உன் வாழ்க்கை மாற வேண்டும், இது நடக்கும், இது தேவனுடைய வார்த்தை. ஏன் பிடித்து கொள்ளக்கூடாது, ஏன் என்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது, ஏன் என்னுடைய வாழ்வையும் என் குடும்பத்தின் வாழ்வையும் மேம்படுத்தக்கூடாது, அந்த முடிவுக்கு ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் ஜனம் தாகமா இருக்கிறது. வாசிங்க, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, 20வது வசனம், தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும், வனாந்தரத்திலே தண்ணீர்களையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால், ஆறுகளையும் நான் உண்டாக்குகிறேன். ஆறுகளை என்ன செய்றேன், உண்டாக்குகிறேன். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நமக்கு செய்கிறதுனால, இவைகளை எல்லாம் நமக்கு செய்கிறதுனால அங்க இன்னொரு 3 புள்ள பொழைக்குது பாருங்க. யார் அது? வாசிங்க. காட்டு மிருகங்களும், வலு சர்ப்பங்களும், கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். என்னை என்ன செய்கிறது, கனம் பண்ணுகிறது. நிறைய பேருக்கு ஒரு சிந்தனை உண்டு, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து தானே இருக்காரு, அவர் எதிர்பார்க்குற மாதிரி நான் என்ன சுவிசேஷம்லாம் ஒன்றும் சொல்லலை, ஆனாலும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு தான் வச்சிருக்கிறாரு. நான் அவர் எதிர்பார்க்குற மாதிரி அவருடைய வழிகளில் முழுசாக நடக்கிறதில்ல, ஆனாலும் நான் கர்த்தருடைய பார்வையில் என்ன செய்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் அவர் சொல்கிற மாதிரி, அவர் எதிர்பார்க்குற மாதிரி என்னுடைய வாழ்விலே பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதில்ல. நீதிமான்களுடைய வழியில் நீதிமாட்டிகளாக வாழ்றதில்லை.
கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் முழுமை அடைகிறதா? இல்லை. ஆனாலும் தேவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, தப்பு கணக்கு போடாத. உன் வாழ்விலே அவர் புதிய காரியங்களை செய்வார். அது யாருக்கு செய்கிறார்? தம்முடைய ஜனத்திற்கு செய்கிறார். யாரை? அவருடைய பார்வையிலே யார் யாரெல்லாம் அவருடைய பார்வையிலே அருமையானவர்களோ, யார் யார் எல்லாம் அவருடைய பார்வையிலே மதிக்கப்படுகிறார்கள், அவர் தெரிந்து கொண்டார்களோ, யாரை கர்த்தர் சிநேகிக்கிறாரோ அவர்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். அந்த புதிய காரியம் என்ன? அது அவாந்தர வெளியிலே நீரூற்றுகளை கொண்டு வருகிறார், ஆறுகளை கொண்டு வருகிறார், வனாந்தரத்தில் தண்ணீரை கொண்டு வருகிறார். அவருடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்கிறார். நான் எனக்கு தெரிஞ்ச பல குறைகள் உள்ளவர்களாக இருந்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறேன், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்கிறது இல்லை, கர்த்தருக்கு சித்தமில்லாதவைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கேன், எனக்கே தெரியும். ஆனால் நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்னு நினைக்காத. உன்னுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று அவர் வனாந்தரத்தில் வழிகளை ஆயத்தப்படுத்தினதினால், அவாந்தர வெளியிலே தண்ணீரை கொண்டு வந்ததினால், அங்கே அவர்கள் மட்டும் வாழவில்லை, அவர்கள் மட்டும் என்ன செய்யவில்லை? ஆசீர்வதிக்கப்படவில்லை. கூட யாரெல்லாம் சேர்ந்தாங்களா? யார் யாருக்கெல்லாம் தண்ணீர் பாய்ந்தது? காட்டு மிருகங்களுக்கும் வலு சர்ப்பங்களுக்கும் கோட்டான் குஞ்சுகளுக்கும் அவைகளும் கர்த்தரை கனம் பண்ணுகிறதா. பாருங்க, நீங்கள் காட்டு மிருகங்களா, இல்லை கோட்டான் குஞ்சுகளா, இல்லாட்டி வலு சர்ப்பங்களா? இது மூணுமே இல்லைன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு சொல்றார், நீங்க எல்லாரும் சொல்றார், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நீ பாரத்தை சுமந்தாலும் பரவாயில்ல, நான் பார்க்கிற அந்த அருமையான வாழ்வை, என்னுடைய கண் நோக்குகிற அந்த செழிப்பான வாழ்வை பாட வேண்டும் என்று நான் ஓடுகிறேன். என்னால் சுமக்க முடியும், நான் சுமந்துக்கிறேன் என்று ஓடுகிறாய். இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீரோ ஒரு காலம் என்ன உண்டாக்காது? தாகம் உண்டாக்காது. ஆனால் இந்த உலகத்தில் நீ பெற்றுக்கொள்ளுகிற தண்ணீர் உனக்கு தாகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் தாகமா இருக்கிறதினால் அவர் வனாந்தரத்தில் ஆறுகளை என்ன செய்தாரு? ஏன் தாகம் வந்துச்சு? நீ வனாந்தரத்துக்கு போனதுனால, அவாந்தர வெளிக்கு போனதுனால. தெரியாமல் போயிட்டீங்களா? தெரியாமல் போனவங்களும் இருக்கிறாங்க, தெரிஞ்சே போகிறவங்களும் இருக்கிறாங்க. தெரியாமல் போனவன் ரிட்டர்ன் ஆயிடுறான், கர்த்தர் அதை மன்னிக்கிறார், காணாதவர் போல் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 4, 26, 27. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். என்னது? உன் கால் நடையை நல்லா கவனிக்கணும். உன் கால் நடையை, இங்கேயும் இருக்கு, நல்லா நீங்கள் என்னையும் பார்க்குற மாதிரி இருக்குது, டிவிலையும் வசனங்கள் இருக்குது, நல்லா கவனிங்க. உன் கால் நடையை, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், 1 2 3 4 ஆர் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், சீர்தூக்கிப்பார். உன் வழிகள் எல்லாம், உன் வழிகளில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நீ உன் கால் நட சீர்தூக்கி பார்க்கல அப்படின்னா, ஒழுங்கு பண்ணி பார்க்கல, எப்படி வேணாலும் போற பக்கமெல்லாம் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்வு என்னது? நிலைவரப்படாது. உன் பாதை ஆசிமதே, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வழிகள், உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய பிளான்ஸ், நீங்கள் வாஞ்சிக்கிறதான காரியம் நிலைவரப்படாது, உறுதி செய்யப்படாது. ஏன் உறுதி செய்யப்படாது? உன் நடைகள், உன்னுடைய யோசனைகள், எதற்காக செய்கிறீர்கள் என்றதான நோக்கங்கள், அவைகள் சரியில்லாததான் இருக்கும் என்று சொன்னால், நீங்க வாஞ்சிக்கிற வாஞ்சை அது என்ன செய்யாது? திட்டங்கள்,
அந்த செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்காது, அது நிலை வரப்படாது. வாசிங்க. வலதுபுறமாவது நீ என்ன செய்யப்படாது? வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. உன் காலை என்ன செய்வாயாக? தீமைக்கு விலக்குவாயாக. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. சார், இது எழுதப்பட்டது. நீ தெரிஞ்ச தீமைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு போய் வைக்கிறையே, உன்னுடைய காரியம் ஒன்றும் நிலைவரப்படாது. வலதுபுறமும் சாயாத, இடதுபுறமும் என்ன செய்யாத. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்காத, இந்த பக்கம் இருக்கிறதையும் பார்க்காத. வலதுசாரி இடதுசாரின்னு சொல்கிறான் பார், அந்த மாதிரி ஒருத்தனுடைய கொள்கையும் பார்க்காத. நமக்கு அந்த அரசியல் கொள்கை அல்ல. அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கான், கெட்டா போயிட்டான், இந்த பக்கம் பார்க்குறான். ஆனால் சபையில் இருந்தே எல்லாரும் நல்லா அனுபவிச்சுட்டு தாண்டா இருக்கான். அவனை மாத்திரம் தெய்வம் தண்டிச்சுட்டா போயிடுச்சு, அவனெல்லாம் யோகியம். இப்போ எல்லாம் என்னையும் ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. எல்லாம் சும்மா இவங்க எல்லாத்தையும் பயம்புறுத்திக்கிட்டே கிடக்கிறாங்க. ஏதான் இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். நான் செஞ்சதுக்கும் முடிச்சிட்டாரு, செய்ய போகிறதுக்கும். சொல்லுங்க, இடதுபுறமும் சாயாத. தம்பி என்ன சொல்லு? இடதுபுறமும் சாயாத, வலதுபுறம் சாயாத. உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெருசாகி தான் எல்லாம் செய்ய போகிறேன்னா ஏமாந்துடாத. உன் வாலிப காலத்தில் தான் நீ ஜெயிக்க முடியும். வயதானதுக்கு அப்புறம் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிற வேண்டிய வயசில் நீ ஜெயிக்கலாம் முடியாது, உழைக்க முடியாது, ஓட முடியாது. அது ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இங்கே வந்து விட்டது. சின்ன வயசு தானே, வாலிப வயசு தானே. ஏப்பா அந்த வாலிப வயசில் தான் நீ கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். அந்த வாலிப வயசில் தான் நீ ஓடி உழைக்க முடியும். வாலிப வயசில் வருகிற யோசனைகள் அது பலமுள்ளதாக இருக்கும். அதை கர்த்தருக்காக நீ பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தருக்காக மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்விற்கே என்ன செய்ய வேண்டும் என்றதான காரியங்கள், நான் ஆழமான ரிஸ்க் எடுக்கிற ஒரு காரியம்லாம் உன் வாலிப பிராயத்தில் தான் வரும், இல்லை வேறு எதுவுமே வராது. உன் கால் நடையை சீர் தூக்கி பார். அடுத்தது என்னது? உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. அது சீர் தூக்கி பார்த்து ஒழுங்கு பண்ணினா உன் வழிகள் எல்லாம், உன் பிளான்ஸ், உன் வாஞ்சைகள், செய்கிற செயல்கள் எல்லாம் நிலைவரப்படும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. உன் காலை தீமைக்கு என்ன செய்வாயாக? விலக்குவாயாக. தீமைக்கு விலக்கி இருந்தா வனாந்தரத்தில் போய் நின்றுக்க மாட்டேன். கால்நடையை சீர்தூக்கி பார்த்துருந்தாக்க அவாந்திர வழியில் போய் சிக்கியிருக்க மாட்டீங்க. ஆனாலும் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி திரும்ப வாசிங்க, 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. 14 அதே தான். ஏதாவது நீதிமொழிகள் 4:14-20. சீக்கிரம். துன்மார்க்கருடைய பாதையில் நல்லா கவனிங்க. இது நம்ம வாசிக்கிறது ரொம்ப கொஞ்சம். இன்னைக்கு இந்த நீதிமொழிகளை ரொம்ப சந்தோஷமா விரும்பி வாசிங்க. நமக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றது தெளிவாக சொல்லித்தரும். என்னங்க உடனே சொல்கிறோம்ல, என்ன செய்கிறதுனே தெரிலங்க. என்னது என்ன செய்கிறதுன்னு இது வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்லியிருப்பீங்க, அப்படி தானே? ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சுருப்போம்? சொல்லுங்கள், என்ன சொல்லியிருப்போம்? அந்த வார்த்தையை சொல்லுங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து. 1 2 3. அட்லீஸ்ட் மனசுலையாவது நினச்சிருப்பீங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. நீதிமொழிகளை வாசிக்கிறவனுக்கு அந்த பயமே, அந்த பிரச்சனையே வராது. ஏன்னா இது ஃபுல்லாக என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சங்கீதம், யோபுவின் புஸ்தகம், சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, இதை ஒழுங்காக நல்லா விரும்பி வாசிக்கிறவங்க அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய வேணான்ற குழப்பம், அந்த பயமே வராது. அல்லேலூயா. ஒரு ஆமேன் மட்டும் அப்பையிலேருந்து பலமாக வருது. என்னென்னா முன்னாடி இருந்து அம்மா உட்காந்து ஆமேன்றாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுலேருந்து கடந்த ஒரு 30-40 வருஷமாகவே அந்த நீதிமொழிகளை விட்டு அவங்க எதையும் சொல்கிறதே இல்லை. யாராவது அதை வந்தால் பசங்க முன்னாடியே பார்த்தாங்க, அம்மா நீதிமொழிகள், ஐயோ சாமிட்டு ஓடிடுவான். அவங்க ஒருத்தர் தான் இன்றைக்கி நீதிமொழிகள்ன்ட்டு, ஆமாம் பரவாயில்ல, இன்றைக்காவது என்னை நான் சொல்கிறத கேட்குறாங்களே அப்படின்னு உட்காந்துருக்காங்க.
சத்தமாக சொல்லுங்க, வாசிங்க இப்போ நீதிமொழிகளை. துன்மார்க்கருடைய பாதையில் நல்லா பிரவேசியாதே. நல்லா கண்ணீர் வாசிங்க. மைக் வை. என்னப்பா நீங்கள்? துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. துன்மார்க்கனுடைய பாதையிலே என்ன செய்யாதே? பிரவேசியாதே. தீயோருடைய வழியில் நடவாதே. தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்து விடு. அதை என்ன செய்யணுமா? வேண்டாம விருப்பத்தோட ஐயோ முடியலையேன்னு கூட உட்காந்துருக்காத. அதை என்ன செஞ்சிரு? வெறுத்து விடு. ஏன்னா அவ்வளவு டேஞ்சர் அது. அதையெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம், தொட்டு பார்க்கலாம்னு நினைக்காத. தொட்டு பார்த்தவனை போய் கேட்டுப்பாரு, நீ அதை திரும்பியே பார்க்க மாட்ட. வாசிங்க. அதன் வழியாய் போகாதே. அதன் வழியா கூட போயிடாத. என்னது? அது ஆகாதுன்னா அந்த வழியா கூட என்ன செய்யாத? போகாத. அதை விட்டு விலகி கடந்து போ. அதை விட்டு விலகி கடந்து போயிரு. பொல்லாப்பு செய்தால் ஒழிய, பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவங்களுக்கு என்ன வராது? நித்திரை வராது. துன்மார்க்கனுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. என்னதுக்கு? யாருக்காவது ஏதாவது ஒரு நல்லது பண்ணலைன்னா, நம்ம பாஷையில் ஏதாவது ஒரு செய்வனை பண்ணலைன்னா, இல்லை ஒரு சதி பண்ணலைன்னா அவனுக்கு என்ன வராது? இருக்கீங்களா? தூக்கம் வராது. அவர்கள் யாரை ஆகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் யாரையாவது ஒரு திட்டம் போட்டு நம்பி வந்து கேட்பான், ஏப்பா இது என்ன பண்ணலாம், ஏது செய்யலான்னு. அவன் எப்படி அவன் குடி கெடுமோ அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு அவனுக்கு கொடுப்பான். அவன் அந்த பல்ட்டி அடித்து வாழ்க்கையில் ஏன்டா இவன்கிட்ட கேட்டோன்னு கூட நினச்சிருக்க மாட்டான். அவன் குடியே மோசமாக போயிடும். யாரையாவது விழப்பண்ணவில்லை என்றால் அவனுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. அவன் யார் தெரியுமா? அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லுவான் அவன் தான். அவன் எனி என்னது, எந்த ஏரியாவில் எந்த காரியத்தில், இன்ஜினியரிங்கில் கேட்டாலும் சொல்லுவான், மருத்துவத்தில் கேட்டாலும் சொல்லுவான், எதை கேட்டாலும் சொல்லுவான். இந்த யூடியூபர்ஸ் மாதிரி ஒருத்தனை பல விஷயத்துக்கு பதில் சொல்கிறான். அது எப்படின்னே தெரியல. அந்த மாதிரி எந்த விஷயத்தை சொன்னாலும் ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை தயவுசெய்து கேட்கவே கேட்காது. அவனை விட்டு ஓடி போயிருங்க தயவுசெய்து. உனக்கு உடல்நிலை சரியில்லையா, மருத்துவரை அணுகு. வேற ஏதாவது வீடு கட்ட வேண்டும் அதை வேண்டும்னா இன்ஜினியரை போய் பாரு. இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் காரியங்கள் ஆவிக்குரிய பிரச்சனையா, பாஸ்டரை வந்து பாரு. எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறவனை போய் தயவுசெய்து என்ன செய்யாத, பார்க்காத. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அவன் அடுத்தவன் விழுற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா பாவம் அவனை சில சமயம் அவன் பேச்சை கேட்குறவங்கெல்லாம் அடுத்தது வாழ்கிறாங்களா கீழே உழுவுறாங்களா சாவுறாங்களா அவனுக்கே தெரியாது. அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே போவான், பின்னாடி இருக்கவெல்லாம் காலியாகிட்டே இருப்பான். வாசிங்க. அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எப்படி இருக்காமா? நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கிறது? நடு பகல் வரைக்கும் அது எப்படி பிரகாசிக்குதாமா? அதிகமாய். மதியானம் ஒரு 12-1 மணிக்கு நீங்கள் வெளியில் எவ்வளோ வாட்ஸ் லைட்டு போட்டாலும் வேலைக்கே ஆகாது. அந்த வெளிச்சம் தான் பெருசாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆகையினால அது என்னத்தை உணர்த்துகிறது என்றால், நீதிமானுடைய பாதைகள் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற
சூரிய வெளிச்சத்தை போல் இருக்கும் என்ன சொன்ன அது அப்படி. அதுக்கு என்ன பொருள் என்றால், வேதம் உங்களுக்கு காட்டுகிற வழியை தவிர வேற யாரும் நல்ல வழியை உங்களுக்கு சொல்லித்தரவே முடியாது. தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்க கையில இருக்கு. இந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் அல்லவா, அந்த வார்த்தைகளை அதுக்கு மேலே, அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் அதிகமாக நல்லதை ஒருத்தங்க கூட சொல்லித்தர முடியாது. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும், எவ்வளவோ சொற்பொழிவுகள் இருந்தாலும், எவ்வளவோ பழமொழிகளை இந்த உலகத்தில் சொல்லி வைத்திருந்தாலும், அதை விட இந்த தேவனுடைய வார்த்தை பெரியது. சொல்லுங்க சத்தமா. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார் அப்படின்னு என்ன, இந்த வழியா அது நடக்குதா இல்லை வேறு வழியா நடக்குதா? அல்லேலூயா. 20 முடிச்சிட்டிங்களா? வாசிங்க. துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். எப்படி இருக்குமா? நல்லா கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். துன்மார்க்கருடைய பாதை, துன்மார்க்கனுடைய பாதை எப்படி இருக்குமா? காரிருளை போல் இருக்கும். துன்மார்க்கன் யார்? எங்கிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும்? துன்மார்க்கர் என்கிறவர்கள் எங்கிருக்கிறார்கள்? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருந்தால் தானே நீங்கள் அதை கரெக்டாக பிடிக்க முடியும், அடையாளம் கண்டுகொள்ள முடியும். துன்மார்க்கர் எங்கிருக்கிறார்கள்? யாராவது ஒருத்தர் தெரிந்ததை சொல்லுங்க. துன்மார்க்கர் எங்க இருக்காங்க? அவர்கள் இல்லாத இடமே இல்லை. அவர்கள் இல்லாத இடமே இல்லை. ஏன்னால் வேதம் நல்ல உறுதி செய்து, அடிக்கடி நான் சொல்லுவேன் உங்களுக்கு, துன்மார்க்கன் செய்கிற ஜெபம் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறதா? அதெல்லாம் நல்லா சொல்லுங்க. நான் வாய் திறந்து கேட்டால் அதை சொல்ல மாட்டேங்க. துன்மார்க்கருடைய, அப்போ துன்மார்க்கன் என்ன கூட செய்வான்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. துன்மார்க்கன் என்ன ஊழியம் கூட செய்வான். துன்மார்க்கன் பிரசங்கம் கூட பண்ணுவான். துன்மார்க்கன் பேய் கூட என்ன செஞ்சிருவான்? ஓட்டிடுவான். ஆனால் அவனுடைய வழிகள் காரிருளை போல் இருக்கும். நீ துன்மார்க்கனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றால், நீதிமான்களை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றால், நீதிமான்களுடைய பாதையை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தால், உன் வாழ்க்கையும் காரிருளிலே நடக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவனுடைய துன்மார்க்கனை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவன் கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டு போட்டு அவன்கிட்ட போயிடுவான். நீங்கள் போகவும் முடியாது, திரும்ப வரவும் முடியாத நிலைமையில் மாட்டிக்கிடுவீங்க. துன்மார்க்கனுடைய பாதைகள், துன்மார்க்கனுடைய அடிகள், அது உங்களை வனாந்தரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது 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 வந்து உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்துரும்? அவ்வாந்திர வெளியில் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தர் இயேசு கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலம் தாகத்தை உண்டே பண்ணாது. ஹல்லேலூயா. இதோ நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். அவரே என்ன செய்கிறார்? உன் பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரே இடம் தேவனுடைய சமூகம் மட்டும்தான். உங்கள் பாரத்தை வேறு எங்கேயுமே போய் இறக்கி வைக்க முடியாது. நீங்கள் இறக்கி வைப்பதாக நினைத்து உங்கள் நண்பர்களையோ உறவினர்களையோ ஜோசியக்காரர்களையோ வேறு யாரை போய் நீங்கள் பார்த்தாலும் கூடுதலாக இரட்டத்தனையாக அவர்கள் உங்கள் மேல் ஏற்றி வைப்பார்கள். இது 100%. எழுதி வச்சுக்கோங்க. 100%. ஒரே ஒரு இடத்துல தான் போன உடனே பாரத்தை இறக்கி வைத்து விட்டு உன்னுடைய வருத்தம் நீங்க வெளியே வர முடியும். அது இயேசுவின் சமூகம் மட்டுமே. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பாரத்தை அதிகமாக ஏற்றிக்கொண்டால், உன்னால் சுமக்க முடியாதவைகளை நீ சுமந்து கொண்டால், வருத்தம், வேதனை, கண்ணீர் உன் வாழ்வின் எல்லை முடிவுக்கு போய் நின்று கொண்டிருந்தால், இன்றைக்கு சொல்றேன் கேளுங்க, விமோச்சனம் தேடாத, ஆலோசனை கேட்காத, வேற எதையுமே செய்யாத, ஏசப்பட்ட போ, உன் காரியங்களை எல்லாவற்றையும் சொல். அடுத்த நாள் உன் வாழ்வை கர்த்தர் மாற்றுவார்.
அடுத்த நாள் கூட இல்லை, அந்த வினாடியே உன் வாழ்வு மாறும். அது அப்பொழுதே உன்னிடத்திலே தோன்றும். நீ அதை பரிசோதித்து பார், ஒரு புதிய காரியத்தை அவர் உனக்குள்ளே செய்வார். ஹல்லேலூயா. பொறுமையா காத்திரு, என்ன வந்தாலும் ஒன்றும் வராது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ரொம்ப அதே 43ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீ என்னுடைய பார்வையிலே கனம். மேலுள்ள 2வது வசனத்தை என்ன சொல்லுது, வாசிங்க வேகமா. நீ தண்ணீர்களை கடக்கும், நல்லா கவனிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் நீ போது ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவது, அவைகள் உன்மேலே புரளாது. நீ அக்கினியில் நடக்கும் நீ போது அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலைகள் அக்கினி ஜுவாலை பேரில் பற்றாது, உன் பேரில் பற்றாது. சார், வாக்குத்தத்தம் என்ன சொல்றதுக்கு தெரியுமா? வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அக்கினி வராது, அக்கினி ஜுவாலை எரியாதுன்னு சொல்லலை. உங்களுக்கு முன்பாக ஆறுகளை கடக்க மாட்டான்னு சொல்லலை. ஆறுகளே உன் வாழ்க்கையில் குறுக்க வராதுன்னு சொல்லலை. அவர் சொல்ற, நீ நடந்தாலும் சொல்லுங்க என்ன பட்டிருக்குங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நல்லா கவனிக்கணும், தண்ணீர்களை நான் கடக்கவே வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கிட்டா இதெல்லாம் வராது, இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றது அது இல்லை. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ தண்ணீரை கடப்பாய். எல்லாரும் கடக்கிறது போல நீயும் கடப்பாய். ஆனால் தண்ணீர் உன் மேல் என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்க, தண்ணீர் உன் மேல் புரளாது. அடுத்தது என்ன? நீ ஆறுகளை கடக்கும் நீ போது, ஆண்டவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கையிலே அடுத்தது என்னது? நீ ஆறுகளை கடக்க வேண்டியது வரும். ஆறுகளை கடக்க மாட்டாத வாழ்வு ஜெப வாழ்வு அல்ல. நீ ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் எல்லாம் பண்ணினாலும் எல்லாரும் கடக்க வேண்டியது போல நீயும் கடப்பாய். ஆனால் ஆறுகள் உன் மேல் புரளாது. எல்லாரும் மேலும் புரளலாம், புரளாமலும் போகலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் கேரண்டி உனக்கு உண்டு, நீ ஆறுகளை கடப்பாய், ஆறுகள் உன் மேல் புரளாது. தண்ணீர் உன் மேல் என்ன செய்யாது? வராது. அடுத்தது, நீ அக்கினியில் நடக்கும் போது, நீ அக்கினிக்குள்ளாது நடக்கணுமா? நட. அக்கினிக்குள்ள நடக்க வேண்டாம் சூழ்நிலையா? நடப்பாய், கண்டிப்பா நடப்பாய், நீ நட. அடுத்தது என்னது? அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். உனக்கு நீ வேக மாட்டாய். அக்கினி எரிகிறதுனால மற்றவங்களுக்கு என்னவோ, ஆனால் உனக்கு அக்கினிக்கோ அதுக்கு எதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. அது உன்னை வேக வைப்பதற்காக எரியறது அல்ல. அது ஒருவேளை வேக வைக்கிறதுக்காகவே அது பற்ற வைத்திருந்தாலும் நீ அதை எளிதாய் சாதாரணமாய் அவமதித்து விடுவாய். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது, அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, உன் பேரில் என்ன செய்யாது? பற்றாது. அல்லேலூயா. இதை எல்லாத்துக்கும் நடுவில் நான் உன் கூட இருப்பேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீதிமானுடைய பாதைகள் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கும். பயப்படாதீங்க. அந்த பாதையிலே அவர்கள் தண்ணீரை கடக்கிறார்களா? நீங்களும் கடப்பீர்கள். ஆறுகளை கடக்கிறார்களா? கடப்பீர்கள். அக்கினியிலே ஊடாய் போவீர்களா? போவீர்கள். அது மட்டுமல்ல, அன்னது அக்கினி ஜுவாலை எரிகிறதா? எரியும். ஆனால் அது பற்றாது, புரளாது, வேகாது. இவைகள் எல்லாவற்றின் நடுவில் அவர் உன்னோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. அது இல்லவே இல்லைன்னு சொல்றது முற்றிலும் பொய். ஆனால் அவர் உங்களோடு இருக்கிறது மெய். ஆமென். ஆனால் அதை ஒன்றுமே உங்களை பண்ணாது. அவைகள் எல்லாம் பூமியில் இருப்பது தானே, கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த காட்டு பகுதிகளில் வசிக்கிறவர்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில தோட்டங்கள் இருக்கும். அப்போ அந்த ஏரியாவில் முட்கள் அதிகமாக இருக்கலாம், பல வகையான செடி கொடிகள், கரடு முரடான பாதைகள் இருக்கலாம். அவர்களுக்கு அன்றாட பாதை அதுவாக தான் இருக்கும். நாமளே என்னைக்காவது போனாலும் நம்மளை என்ன செய்வாங்க? கூட்டிகிட்டு போவாங்க. நான் போகிற மாதிரியே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? ஏன்னா ஐயோ ஒரே முட்களாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குது, எப்படிங்க இப்போ நம்ம நான் வரல. இல்லை நீங்கள் இப்போ நான் போகிற மாதிரி வாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லாது பாரு, அது பாட்டுக்கு இருக்கும்.
அது நம்மளுடைய பாதையில் அவங்க போகிறது போல, நீதிமான்கள் நமக்கு முன்பாக போனது போல அழகாக அவங்கள பின்பற்றி போனால் முள்ளும் குத்தாது, அக்கினியும் பற்றாது, வேகவும் மாட்டேன், தண்ணீர்கள் புரளாது. ஆனால் அவைகளை எல்லாம் தாண்டி போவான். அவர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் தம்முடைய ஜனங்கள் தாகத்தால் இருக்கிறதினால், அவரை நோக்கி பார்க்கிறதினால், நீங்கள் நீதியின் மார்க்கமாக நடக்க விரும்புகிறதினால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் பார்வையிலே கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. ஏன் அதை மட்டும் அப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபத்தை அவர் என்ன செய்கிறதில்ல, கேட்குறதே இல்லை. இப்படி நிறையா அப்படி ஒரு வரிசை இருக்கும்போது இப்படி ஒரு வரிசை இருக்க தானே செய்யும். இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆகையினாலே நாம் நீதியின் மார்க்கமாய் நடக்க விரும்பினால் அவருடைய பார்வையிலே நீ அருமையானவளாய் இருப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. துன்பங்கள் துயரங்கள் நடுவிலே நீங்கள் கர்த்தரை விட்டுவிடாமல் உறுதியாய் பற்றினால் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரின் பாதையிலே, கஷ்டங்கள் நிறைந்த நேரத்தில், வியாதியின் மத்தியிலே நீ உறுதியாக அவரை பிடித்திருந்தால் நீ அவருடைய பார்வையிலே கனம் பெற்றவளாய் மாறுவாய். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே நான் கனம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிறவனாக இருக்கிறேன், வேற இடதுபுறமோ வலதுபுறமோ நான் சாய்வதில்லை என்று நீ சொல்வாயானால் அவரே உன்னை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் 10ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 10 சொல்லுகிறதே, ஆடுகளை வெளியே விட்ட பின்பு மேய்ப்பன் அதுக்கு முன்பாக நடந்து போகிறார். மேய்ப்பன் ஆடுகள் எல்லாம் மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாய் அறிந்திருந்ததினால் வலதுபுறம் இடதுபுறம் பேசுகிறனுடைய சத்தமே அவங்களுக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. ஏதோ சத்தம் அது, ஆனால் என்னுடைய எஜமானுடைய சத்தம் என்னன்னு மட்டும் எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவுடைய சத்தம் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? எங்கள் அப்பாவுடைய சத்தம் மட்டும் தெரியும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த ரோட்டில் எத்தனையோ வண்டிகள் போகும், ஆனால் எங்கள் அப்பாவுடைய வண்டி மட்டும் வந்ததுன்னா கரெக்டாக போய் நான் கதவை திறப்பேன். அவர் வந்துட்டாரா இல்லையா, சிசிடிவி கேமராலாம் இல்லை அன்னைக்கு. ஆனால் எத்தனையோ வண்டிகள் போகிற இடத்துல எங்கள் அப்பாவுடைய வண்டி அந்த முக்குக்கு வரும்போது எங்கள் அப்பா வந்துட்டாருன்னு சொல்லி எங்கள் அப்பாவுடைய வண்டி சத்தம் என்ன செய்யுது, கேட்குதுன்னு சொல்லி போய் என்னால் கதவை திறந்து அவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வர முடியும். அந்த அனுபவம் உங்களுக்கு நிறையாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சிரிப்பு நகைச்சுவையாகவும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிற மாதிரி சொன்னால், நீங்கள் நல்லா தூங்கும்போது, நல்லா கவனிங்க, நல்லா தூங்கும்போது உங்கள் பீரோ சாவியை யாராவது எடுக்கிறாங்க, அந்த சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்க. பக்கத்தில் டம்ளர் வச்சுருப்பான், இல்லை வேறு என்னென்னமோலாம் கூட போட்டிருப்பான், சத்தம் கேட்டிருக்கோம். ஆனால் சில பேருக்கு அவங்களுடைய பீரோ சாவி 2 சாவி டங்குன்னு அடித்த சத்தம் மட்டும்தான் பளிச்சுன்னு என்ன செய்யும், யார் அது அப்படின்னு என்ன செய்வாங்க. இருக்கீங்களா? அது எத்தனை பேருக்கு அது தெரியும்? எத்தனை பேர் அது சாத்தியம் என்று சொல்லுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஓ, தெளிவாக இருக்கிறீங்க, பரவாயில்ல. அந்த சத்தம் நல்லா தெரியும். பீரோ சாவி சத்தத்தை தெளிவாய் தெரிந்த நீங்கள், ஒரு தகப்பனுடைய வண்டியின் சத்தத்தை தெளிவாய் தெரிந்த நீங்கள், மற்ற சத்தங்கள் எல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்ல தெரிந்த நீங்கள், உங்களுக்கு முன்பாக போகிற மெய்ப்பனுடைய சத்தத்தை அறியவில்லையா? தேவ பிள்ளையே, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத. உனக்கு முன்பாக அருள்நாதர் இயேசு நல்ல மெய்ப்பர் போய்கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேள், அவருடைய சத்தத்தை கேளுங்கள். நீங்கள் வனாந்தரத்தில் விடப்பட்டிருந்தாலும் அவர் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார். அவாந்தர வெளியிலே
ஆறுகளை உண்டாக்குவார். அப்படித்தான் ஆகார் வனாந்திரத்தில் தள்ளப்பட்டாள். தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை படிக்கும்போது. ஆகாருடைய கதை தெரியும், ஆனால் வனாந்திரத்தில் தான் அவன் கத்துனா அலர்னான்னு யாருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, படிச்சிருந்தாலும் அது மண்டையில் ஏறலை. வாசிங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ண போகல. அவரு அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ண போயிட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. அதிகாலைன்னு சொன்னோன்னே பாருங்க, ஒரு அற்புதமான வேலை செய்கிறார். நம்ம ஒரு மனுஷன் என்னென்ன கரெக்டாக செய்வானோ அதை தெளிவாக செய்வார் அவர். வாசிங்க, அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து, நல்ல ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து, ஒரு வாட்டர் கேனையும் கொடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, ஆகாருடைய தோளின் மேல என்ன செஞ்சாரு? வைத்து தன்னை நம்பி வந்தவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அவளை நன்மை செய்கிறார். என்னது? அப்பத்தையும் தண்ணீர் துருத்தியும் எடுத்து அவள் தோளின் மேல வச்சு, பிள்ளையையும் அவள் பெற்ற பிள்ளையும் எடுத்து ஒப்பு கொடுத்து கையில கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். சந்தோஷமா, இதுக்கு மேல என் மூஞ்ச பார்க்காதம்மா, போயிட்டு வா அப்படின்னு என்ன செஞ்சா? அனுப்பி வச்சா. அவன் புறப்பட்டு அவளும் என்ன செஞ்சிட்டா? இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது என்ன இல்லை, மரியாதை இல்லை, இனி இங்க ஒரு ஸ்பூனை கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னு, போதும் நல்லது சாமின்னு கிளம்பி என்ன செஞ்சிட்டா? போயிட்டா. அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். எங்கே? பெயர்செபாவின் வனாந்தரத்தில் எங்க செய்யறப்ப? அலைந்து திரிந்தாள். வேற வழி இல்லை. அலைந்து திரியறதுக்கு காரணம் சார், உன் லைஃப்ல அலைஞ்சு திரியறதுக்கு காரணம் அங்கே வழிகள் இல்லை. வழி இருந்தால் நீ அலைந்து திரிய மாட்டாய். நான் சொல்ற புரியுதா? ரூட்டு, இந்த இடத்துக்கு போகும், இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துக்கு செய்யணும், இந்த இடத்துல நல்லது நடக்கும், இந்த இடத்துல சத்திரம் இருக்கு, இந்த இடத்துல தங்கலாம், இதை தங்க வேண்டாம், சாப்பிடலாம், சாப்பிட வேண்டாம், இது எல்லாத்துக்கும் ப்ராப்பரா வழி இருக்கணும். வழி இல்லைன்னா அலைஞ்சு தான் தெரியணும். அவர் வனாந்திரத்தில் என்ன செய்தாள்? அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, அலைஞ்சு திரியும் போது துருத்தியில் இருக்கிற தண்ணீர் என்ன ஆயிடுச்சு? செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, அதுக்கு மேல தண்ணீரே காணோம். அவளால் அவ தேடி தேடி பார்க்கிறா, எங்கேயாவது கிடைக்குமா, அலைஞ்சு திரியிறா. உயிர் பிழைப்பதற்கு, வயிற்று பொழப்புக்கு காணோம். அப்புறம் கடைசியா என்ன முடிவுக்கு வந்துட்டா? குழந்தைய ஒரு செடி கீழே வச்சுட்டான்னா அவளதான் கை தூக்கிட்டா, முடிஞ்சு போச்சு. வைத்து விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. என்னது? அதுதான் லாஸ்ட். இதுக்கு மேல நம்பிக்கை அற்று போய்விட்டது. அங்க வச்சுட்டு நவுந்து போயிட்டா. புள்ள செத்தா தானா சாகட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? செத்து போயிடுவோம். அதான் அர்த்தம் அதுக்கு. வாசிங்க. பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அவள் என்ன செய்தாள்? சத்தமா சொல்லுங்க தம்பி. என்னது? இன்னைக்கு அநேகருடைய நிலை அப்படிதான் இருக்கிறது. சத்தமிட்டு அழுகிற நிலை. சில பேர் சத்தமிட்டு யாருக்கு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. பிள்ளையும் அழுகுது, தாயும் என்ன செய்கிற? அழுகிற. தகப்பனும் தாயும் அழுகிறீங்க, பிள்ளையும் என்ன செய்யுது? அழுகுது. வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கடைசியில் இருந்த தண்ணியும் முடிஞ்சு டெட் கண்டிஷன் வந்துட்டு. வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் ஆகாருடைய சத்தத்தை கேட்கல, பிள்ளையோடைய சத்தத்தை கேட்டார். இதற்கு எதற்குமே சம்பந்தம் இல்லாத அந்த குழந்தை, ஆகாருக்கும் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு நடந்த டீலிங்ல எதுக்குமே சம்பந்தம் இல்லாதது யாரு? அந்த குழந்தை.
ஆண்டவர் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, வானத்தில் இருந்து இப்ப ஆகாரை கூப்பிடுறாங்க. ஏன் தெரியுமா? அவரே தெரிந்து கொண்டார். அவரே அவரை அதிகமாய் நேசிக்கிறார். அவரே அவள் பார்வைக்கு அவள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினாள். இப்ப வானத்திலிருந்து கூப்பிடுறார். வாசிங்க. ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவம்? ஆண்டவருக்கு தெரியாதா அவருக்கு என்ன சம்பவித்ததுன்னு? ஆனா ஆண்டவர் கேட்கிறார், என்ன சம்பவித்தது? பயப்படாதே, ஒன்றும் செய்யாதே, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அவர் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போய் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவனை நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் பாருங்க, யாரையும் சும்மா அனுப்புறதே இல்லை. அதனால தான் அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அரசர்கள் அவர்களை பார்த்தால் அவர்களை வெறுமையாக அனுப்ப மாட்டாங்க. அவர்களை பார்க்கும்போது நிறைய பரிசுகளை கொடுத்து தான் அனுப்புவார்களா. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற பரிசெல்லாம் சாதாரணமான பரிசெல்லாம் கிடையாது. கொண்டு போய் சாப்பிட்ற போகிற வழியிலே தீர்ந்து போகிற மாதிரிலாம் வராது. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை நான் என்ன செய்வேன்? அவனை நான் என்ன செய்வேன்? சத்தமாக சொல்லுங்க. அவனை நான் என்ன செய்வேன்? எப்போ? குழந்தை சாக போகிறது. குழந்தை என்ன செய்யப்படுது? இவளுக்குமே எதிர்காலம் என்னன்னு தெரியல. குழந்தையுடைய நிலைமையும் சாக போகிறது. ஆண்டவர் ஃபஸ்ட்டு தண்ணியை கொடுக்கல, சாப்பாடை கொடுக்கல, வேறு எதையும் ரெடி பண்ணி பழங்களெல்லாம் கொடுக்கல. ஃபஸ்ட்டு கொடுத்தது வாக்கு தத்தம். பிள்ளைய உன் கையில் எடுத்துட்டு போ, அவனை நான் பெரிய, நீ தண்ணீரை கொடுப்பதை பார்க்கிலும், உனக்கு சோத்தை கொடுக்கறதை பார்க்கிலும், உன்னையும் உன்னுடைய தலைமுறைகளையும் வாழ வைக்கிற வாக்கு தத்தமே பெரியது. அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அப்படியாண்டு போயிடுற தெய்வம் அல்ல. இனி நீ இன்றைக்கு பட்ட பாடு, இன்றைக்கு பட்ட வேதனை, இன்றைக்கு பட்ட பசி, இன்றைக்கு இருந்த தாகம் உனக்கு ஒரு நாளும் உண்டாகாது, உன் சந்ததிக்கு ஒரு நாளும் உண்டாகாது. இன்று பார்க்கிற எகிப்தியனை நீ இனிமேல் பார்க்கவே போறதில்லை. அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீர் தேவனுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதாக இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்களுடைய சத்தம், உங்களுடைய பரிதவிப்பு தேவனுக்கு முன்பாக இருக்கும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயத்தையும் அவரால் புறக்கணிக்கவே முடியாது. உடனே இறங்கியே ஆக வேண்டும். அதனால தான் உடனே இறங்கினார். அவ தண்ணீருக்கு தான் இருந்தா, அவ பிள்ளை சாகுதுன்னு தான் வருத்தப்பட்டு இருந்தா. சாப்பாடு கொடுத்துருந்தா கூட பேசாம வாங்கிட்டு போயிருப்பா. ஆண்டவரே நமக்கு கோடி ஸ்தோத்திரம் நன்றின்னு. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். அடுத்த வசனம் பாருங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பதான் நீ வாக்கு தத்தத்தை என்னைக்கு முழுசா எடுக்கலாம் நினைச்சியோ, என்னைக்கு வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டியோ, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறவே மாட்டார். என்னை சுற்றிலும் எது நடந்தாலும், எவ்வளவு நம்பிக்கையானவர்கள் இருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கை அற்றவர்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஸ்கோப், ஃபியூச்சர், நம்பிக்கை, வாய்ப்பு, சான்ஸ் எது இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவனுடைய வாக்கு தத்தமே பெரியது. அவர் என்னை கைவிட மாட்டார். என்னைக்கு நீ பிடிக்கிறியோ உன் கண் திறக்கப்படும். உன்னுடைய கண் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். போதும். அல்லேலூயா. உன்னை ஜாதி பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லிவிட்டாள். அடுத்த வேலை என்ன நடக்கணும்? பயப்படாதீங்க. யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, பதறாதீங்க, நடுங்காதீங்க.
உயிரை மாய்த்தி கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். நீ வாக்கு தத்தத்தை முழுமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து வாக்கு தத்தத்தை வாங்கிட்டனா உன் கண்களை அவர் திறப்பார். அங்கேயே உனக்கு தேவையானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வாக்கு பண்ணினவர் மாறவே மாட்டார். நீ என்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து உன்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உதறி தள்ளிட்டு இயேசுவை மட்டும் பிடிக்கிறாயோ, உன் கண் திறக்கப்படும், உனக்கு வழி உண்டாகும். அது வனாந்தரமாக இருந்தாலும் அவாந்தர வெளியாக இருந்தாலும் அவர் வழிகளை உண்டாக்கி ஆறுகளை உனக்காகவே கொண்டு வருவார். இன்றைக்கும் அப்படியே தம்முடைய ஜனத்தை நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் வேதத்தின் நாட்களில் அல்ல, இன்றைக்கும் நேற்றைக்கு ஒரு பரிசுத்தவான்களுக்கு செய்திருப்பார், ஒரு ஜனக்கூட்டத்துக்கு செய்கிறார். இன்னைக்கு காலையில் நாளைக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறார். இல்லவே இல்லாமல் இல்லை. நீங்கள் நடந்து பார்க்காமல் இருக்கிறோம். பாருங்கள், உன் வாழ்விலும் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் ஒரு நாளும் பலவீனப்பட்டு போன ஆண்டவர் அல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எத்தனையோ கோடி ஜனங்கள் அவருடைய நன்மையினால் திருப்தியாகி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய மகிமையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக அவர் ஏதோ ஒரு காரியத்தை புதிதாய் செய்து கொண்டே இருக்கிறார். அனுபவி. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள். அவருடைய நன்மையை அனுபவிப்பாயாக. உன் வாழ்க்கை புதிதாய் மாறும். உனக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலையிலே நாங்கள் எவ்வளவு கொடிய சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், நிந்தைகள், அவமானங்கள், பாவத்தின் பாரங்கள், சுமைகள், கரைகள், அக்கினியின் ஊடாக போய்கொண்டிருந்தாலும் இந்த காலையிலே நீர் கொடுத்த வார்த்தை நீ என் பார்வையிலே அருமையாக இருக்கிறபடியினால் கனம் பெற்றாய். நாங்களா ஆண்டவரே, என்னையா ஆண்டவரே? ஆமா, நீதான். உங்கள் ஒவ்வொருவருக்கும், தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் யாருக்கெல்லாம் தோணுதோ நீதான். ஆண்டவர் சொல்ல, நீதான். நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறாய். உண்மையா? என்னை விட உண்மை பேசுகிறவர் ஒருவரும் இல்லை. வலதுபுறம் இடதுபுறம் நீ பிடித்திருப்பதை தூக்கி எறிந்து விட்டு அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள். இயேசுவை பற்றிக்கொள். நீதியின் மார்க்கமாய் நடக்க விரும்பு. உனக்கு புதிய காரியத்தை செய்வார். உன் தலையெழுத்தையே மாற்றுவார். உன்னுடைய யோசனைகளை மாற்றுவார். உன் கண்கள் திறக்கப்படும். நீ ஒரு பெரிய ஜாதியாய் மாறுவாய். உன்னிலே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ பலவீனமான சந்ததி அல்ல, ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே முழுமையாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த தேவனோட வார்த்தைகள் முழுமையாக உன் வாழ்வில் நிறைவேற அவனை ஒப்பு கொடுப்பாயாக. உன்னுடைய சூழ்நிலை எதுவானாலும் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல கிரியை செய்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் வல்லமை இருக்கிறது. அவரிடத்துல முழுமையை ஒப்பு கொடுப்பாயாக. வாழ்க்கை மாறும். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக சாட்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நீர் எடுத்துக்கொள்ளும். அற்புதமாய் மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
சொல்லுங்களேன், ஹalleluya, ஹalleluya.